சகல நீர் விநியோகம் மற்றும் நலன்புரி சேவைகளுக்கான தேசிய நீர்க்கட்டண கொள்கை மறுசீரமைப்பு செயற்பாடு தேசிய நீர்வளங்கள் மற்றும் நலன்புரி பிரிவின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சகல சேவை வழங்கும் வழங்குனர்களும் உள்ளடங்கும் வகையில் குறித்த கொள்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வெளிநாட்டு பணியாளர்களின் குடும்ப அபிவிருத்திக்கான ஒன்றிணைந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டிய நிலையிலுள்ள வெளிநாட்டு பயனாளர்களின் குடும்பங்களுக்கு நிலையான வாழ்க்கை நிலையை ஏற்படுத்தும் நோக்கில் 5 வருட திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையில் திறன் அபிவிருத்திக்கான தொழில் வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது. ஜப்பானில் தொழில் வாய்ப்புகளுக்காக இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் குறித்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட உள்ளது.